எங்கே வலுவாக செய்கிறார்? தேர்தல் வாக்காளர் பட்டியலிலே பெரிய கள்ளத்தனம் நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறவர்களெல்லாம் நாம் யார் என்று காட்ட வேண்டும், திரண்டு வாருங்கள் என்றார். நிறைய திரண்டு வந்தார்கள். 10,000 பேர் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது விஜய் நடத்திய ஆர்ப்பாட்டம் தான். அதில் வாக்காளர் திருத்தப்பட்டியல் இருக்கிறது, இதில் பெரிய மோசடி நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது ஸ்டாலின் சொன்னது. ஸ்டாலின் சொல்வதையெல்லாம் இவர் பின்பற்றுவார், இல்லாவிட்டால் நம்ம சங்கி என்று சொல்லிவிடுவார்கள் என்று அவர் பயப்படுவார். ஸ்டாலின் சருக்கு போராடட்டும். அவர் முதல்ல சொன்னார் முஸ்லீம் வாக்குகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று சொன்னார். அப்புறம் பிறகு அது ரொம்ப அவருக்கே அசிங்கமாக தெரிந்தது. அப்புறம் மழை காலத்தில் எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி இவர்கள் அந்த பணியை முடிக்க முடியும் என்று கேட்டார். அப்புறம் சொன்னார் பண்டிகைகளெல்லாம் வருகின்றன, கிறிஸ்துமஸ் வருகிறது, மற்றதெல்லாம் வருகிறது, எப்படி இவர்கள் வேலை செய்ய முடியும், குறிப்பிட்ட காலத்திற்குள் இப்படி வந்து விட்டார். முஸ்லீம் வாக்குகளெல்லாம் நீக்குவார்கள் என்பதிலிருந்து படிப்படியாக வந்து இப்பொழுது பேசுவதே இல்லை. ஏனென்றால் குளத்தூரில் தான் ஒரு வீட்டில் 89 வாக்கு சேர்த்து வைத்திருக்கிறான். ஆகவே அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை பேச வேண்டும். பொய் மெய் என்பதை பற்றியெல்லாம் வேறுபாடே கிடையாது அவர்களுக்கு.